Hi friends, welcome to our channel AVK Bakes. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே. அதுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மினி டிஃபன் தான் ட்ரை பண்ணேன். எப்படி டைம் மேனேஜ் பண்ணி இதை முடிச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எந்தெந்த டிஷ்ஷு செய்கிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொருள்லாம் தேவை, எந்த பொருள்லாம் இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் எக் வேகுது. இந்த ஸ்டவ்வில் பூரி மசாலாக்காக உருளைக்கிழங்கு ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். இப்போது சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 கத்திரிக்காய் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வெந்துடுச்சு. இப்போ சாம்பாரை ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கலாம். இது வேகட்டும். இப்போது பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட், ஆயில், கொஞ்சமாக ஒரு கை ரவை சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக புஃப்னு வரும். அவ்வளோதான், நம்மளோட பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாம்பார் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேன்.
உருளைக்கிழங்கு வெந்ததோ இதில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போது இதை மாற்றிட்டு இதில் பொங்கல் செஞ்சுக்கலாம். 1/2 கப் பச்சரிசி, கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டு 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி வச்சு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுட்டேன். நம்மளோட சாம்பாருக்கு பருப்பு எல்லாம் வெந்துடுச்சு. இப்போது இதுலேயே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி திக்கானதும் கொஞ்சமாக சோம்பை கையிலேயே நசுக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பாரை கடைஞ்சிட்டு தாளித்து வைக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் வந்ததும் இந்த சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாளித்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் ப்ரெஷர் குக் ஆகிடுச்சு. அதுக்கும் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரவை கேசரி செஞ்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தாளித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவை ரோஸ்ட் ஆனதும் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் வெஜிடபிள் ரைஸ்க்காக ரெடி ஆகிட்டுருக்கு.
தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ரவை சேர்த்துக்கலாம். அவசர சமையலில் இந்த முந்திரி பருப்பு இதிலே சேர்ந்து விழுந்துச்சு. நீங்கள் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பக்கம் பேனில் எண்ணெய் சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். பூரி உருட்டி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அவ்வளோதான், நம்மளோட பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் கேசரியை கலரி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்கிடலாம். இப்போது இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் உளுந்து வடை, உளுந்து அரைச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்புலாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வடை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி, தேங்காய் சட்னி, வடை, டிஃபன் வேலைலாம் முடிஞ்சதும் என்னோடய கிச்சனோட நிலைமை இதாங்க. இதை கையோடு க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். இது க்ளீன் பண்ண எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. மினி டிஃபன் செய்ய 1.5 hour ஆச்சு. 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8:30க்கு முடித்தேன். இதை விட சீக்கிரமாக உங்களால் செய்ய முடியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.